الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து பரியந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடந்த, எடுத்து நடக்கின்ற, எடுத்து நடக்க போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு, தேற்றத்தோடு, தேவையோடு நிலத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவையெல்லாம் திங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பச்சர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பச்சர் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். அந்த மாதத்திற்கு ரபிஉல் அவ்வல் என்பதாக சொல்லப்படுகிறது. ரபிஉல் அவ்வல் என்றால் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற போது ஆரம்ப வசந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இவ்வையகத்திற்கு குஃப்ர் என்ற மூட்டையை கட்டிவிட்டு இஸ்லாம் என்கின்ற ஒளியை ஏற்றுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உதயமாக்கியது இந்த ரபிஉல் அவ்வல் மாதத்தில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களாகிய எமக்கு எல்லா விடயங்களையும் எம்முடைய இஷ்ட பிரகாரம் இந்த உலகத்திலே செய்ய முடியாது. எல்லா விடயங்களுக்கும் இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது. எப்படி நாம் உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி குடும்பஸ்தனாக வாழ வேண்டும், எப்படி கணவனாக நடக்க வேண்டும்,
எப்படி மனைவியாக கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அனைத்து விடயங்களுக்கும் ஒரு முன்மாதிரி எமக்கு இருக்கிறது. அனைத்து விடயங்களுக்கும் இஸ்லாம் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படி ஒரு விடயங்கள், எல்லா விடயங்களுக்கும் அதாவது நாம் ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்றால் கற்று வாழ வேண்டிய தேவை நம் அத்துணை பேர்களுக்கும் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஆசானாக, வழிகாட்டியாக, தலைவராக அல்லாஹ் எமக்கு தந்தது தான் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அனைத்து விடயங்களிலும் முன்மாதிரியானவர்கள், அனைத்து விடயங்களிலும் அவர்கள் முன்மாதிரியானவர்கள். ஒரு தந்தையாக எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை சொல்லி தந்தவர்கள், ஒரு கணவனாக எப்படி நாம் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்தையாக எப்படி இருந்தார்? நேரம் சுருக்கமானது, பட்டியலை மாத்திரமிட்டு செல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கள் எங்காவது அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்கின்ற போது மக்களை முத்தமிட்டு செல்வார்களாம். மக்களோடு நடந்து கொண்ட முறை, பிள்ளைகளோடு எவ்வாறு இரக்கமாக நடந்து கொண்டார்கள், எமக்கு படித்து தந்த முன்மாதிரி சகோதரிகளே. சரி, அப்பாவாகிவிட்டார். எம்முடைய பாசையிலே அப்பா என்றால் தாயினுடைய தந்தை அல்லது தந்தையினுடைய தந்தை. அப்பாவாகிவிட்டார். பேர குழந்தைகள் இருக்கிறது. இந்த பேர குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். இரண்டு பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வருகிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு மேலால் சவாரி செய்ய வேண்டும். நீங்கள் குதிரையாக அல்லது ஒட்டகமாக அதாவது மாறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வீட்டிலே எம்முடைய சிறு பிள்ளைகளும் மிருகத்துடைய பெயரை சொல்லிக் கொண்டு முட்டங்காலை பூமியிலே குத்தி இரண்டு கைகளாலும் அதாவது பூமியிலே இட்டு நடப்பதை பார்த்திருக்கிறோம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான மேனியை வளைத்து இரண்டு குழந்தைகளையும் அவருடைய முதுகிலே ஏந்திக் கொண்டு குதிரையாக அல்லது ஒட்டகமாக சவாரி செய்தார்கள். சகோதரிகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பார்த்தார்கள். சொன்னார்கள், இரண்டு பேர குழந்தைகளையும் பார்த்து, நீங்கள் சவாரி செய்யக்கூடிய இந்த மனிதர் சாதாரண மனிதரா, சாதாரண சவாரியா? அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் மாத்திரமல்ல சிறந்தவன், நிஅமர் ராகிபான், எனக்கு மேலால் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பேர குழந்தைகளும் சிறந்தவர்கள் தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேர குழந்தைகளோடு எமது தலைவர் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? சகோதரர்களே, முன்மாதிரி. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்து சொல்லி தந்தார்கள், எப்படி நாம் கணவனாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் கணவனாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய எந்த தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் தோல்வியடைந்த இடம்
இடம் குடும்ப வாழ்க்கை. ஊரிலே தலைவராக இருக்கலாம், ஏரியாவிலே தலைவராக இருக்கலாம், நாட்டிலே தலைவராக இருக்கலாம். தோல்வியடைந்த அதிகமான தலைவர்கள், தோல்வியடைந்த இடம் குடும்ப வாழ்க்கை. அதிகமான தலைவர்கள் தோல்வியடைந்த இடம் இல்லற வாழ்க்கை. சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், உலகமே சேர்ந்து நீ நல்லவன், நீ மகான், நீ அவுலியா என்று சொன்னாலும் நீ அவுலியா கிடையாது, நீ நல்லவன் கிடையாது. யாரு தெரியுமா நல்லவன் என்று சொல்ல வேண்டும்? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய வீட்டாருக்கு சிறந்தவர், உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர். நீங்கள் என்னை பார்த்தால் சொல்வீர்கள், நான் ஜுப்பா அணிந்திருக்கிறேன், தாடி வைத்திருக்கிறேன், தலப்பாகை கட்டி இருக்கிறேன். உங்களுக்கு என்னை பார்த்தால் நல்லவனை போன்று விளங்கும். நான் உங்களை பார்த்தால் நேர காலத்தோடு ஜுமாவுக்கு வந்திருக்கிறீர்கள், அழகான முறையில் ஜுமாவுக்கு முன்னால் அதிகமானவர்கள் பேசினார்கள். சமூக நடவடிக்கைகளை வைத்து நல்லவன் என்று முடிவு செய்ய முடியாது. என்னையும் உங்களையும் முடிவு செய்ய வேண்டும். எனக்காகவும் உங்களுக்காகவும் வீட்டிலே காத்துக் கொண்டிருக்கிறாளே அந்த மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவர் நல்ல கணவர், என்னுடைய கணவர் தங்கமானவர் என்று. வீட்டிலே இருக்கின்ற மனைவி நல்லவர் என்ற சர்டிபிகேட்டை கொடுத்தால் தான் நல்லவர் என்று சொல்லிவிட்டு அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவிமார்களிடத்திலே நான் நல்லவன் என்ற பெயரை எடுத்திருக்கிறேன் என்றார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டிலே அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரா கழிப்பதற்காக செல்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியேறினார்கள் சிறுநீருடைய தேவையை முடிப்பதற்காக. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள், வீட்டுக்குள்ளே அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. யோசித்தார்கள், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டிற்கு சென்றிருப்பார்களோ? உடனே ரோஷப்பட்டு வீட்டினுடைய கதவை அடைத்து லொக் பண்ணி விடுகிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீருடைய தேவையை முடித்துவிட்டு கதவை திறக்குகிறார்கள். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. தட்டினார்கள், மைமூனா கதவை திறங்கள் என்று சொன்னார்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எனக்கு தெரியாது என்று யோசிக்கிறீர்களா? ஆயிஷாவுடைய வீட்டிற்கு சென்றா வருகிறீர்கள்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், மைமூனா முதலாவதாக கதவை திறங்கள். முடியாது, முடியாது, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டிற்கே சென்று விடுங்கள் உறங்குவதற்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி, நான் பொய் சொல்வேனா? மைமூனா நீங்கள் கதவை திறங்கள் என்றார்கள். பயத்தோடு அடிப்பார்களோ ஏசுவார்களோ என்ற பயத்தோடு மெதுவாக வந்து கதவை திறக்குகிறார்கள். இந்த இடத்திலே நாம் இருந்திருந்தால் என்ன செய்வோம்? என்னுடைய உள்ளத்திலே இப்பொழுதே வந்திருக்கும், பாய்ந்து அறைந்திருப்போம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாய்ந்து கட்டி அணைத்தார்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டிற்கு செல்லவில்லை மைமூனா,
நான் சிறுநீருடைய தேவையை முடிப்பதற்காக சென்றேன் என்றார்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சந்தேகம் தீர்ந்து விடுகிறது. இப்பொழுது சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி நடந்தார்கள்? மனைவி சந்தேகப்படுகின்ற போது அந்த சந்தேகத்தை இன்னும் அதிகரிப்பதா, அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதா? சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சந்தேகப்பட்டது தவறு, மனைவியாக இருந்து சந்தேகப்பட முடியுமா என்ற கேள்வி கேட்கவில்லை. சந்தேகப்பட்டது நியாயம்தான், ஆனால் நான் சிறுநீருடைய தேவையை முடிப்பதற்காகத்தான் சென்றேன் என்றார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மனைவியோடு நடந்து கொண்டார்கள்? மனைவி கோபப்படுகின்ற போது, மனைவி ரோஷப்படுகின்ற போது, மனைவி அதாவது நாம் சொல்வதை ஆரம்ப கட்டமாக நம்பாமல் பேசுகின்ற போது எப்படி மனைவியோடு நடந்து கொண்டார்கள் சகோதரிகளே? ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருக்கிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், உங்களுடைய கணவர் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதியது கிடையாதா? குர்ஆனிலே وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, குர்ஆனில் சொல்லப்பட்ட அத்துணை நற்குணங்களையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டவர் தான் என்னுடைய கணவர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எப்படி எம்முடைய மனைவியோடு நடந்து கொள்கிறோம்? என்னுடைய மனைவியிடத்திலே உங்களுடைய கணவர் எவ்வாறு என்று கேட்டால், என்னுடைய கணவர் நல்லவர் என்று சொல்வாளா, அல்லது என்னுடைய கணவர் தேவையே இல்லாத ஒருவர் என்று சொல்வாளா என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் முன்மாதிரி, ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, நண்பர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களோடு எப்படி நடந்தார்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர், கொலை செய்ய வேண்டும் என்று வாளை தூக்கி கொண்டிருந்தவர். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பற்றி ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், உமரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பதிலளித்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே எத்துணை வருடங்கள் வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு உமருடைய ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது என்றார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். நண்பன் இப்படியாப்பட்டவனா? எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் அல்ல, நன்றாக இருப்பதை பார்த்து கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கவலைப்படக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான நண்பன் கிடையாது. நண்பனுடைய அஹ்லாக் இவ்வளவு உயர்ந்தது என்று சொல்கின்ற போது, நண்பனுடைய சிறப்பு இவ்வளவு உயர்வானது என்று சொல்கின்ற போது சந்தோஷம் கொண்டார்கள் சகோதரிகளே, சந்தோஷம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்ற ஒரு மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிலே ஒரு சஹாபி வந்தார். நேரடியாக எல்லா சஹாபாக்களையும் உடைத்து விட்டு
தோல் கடந்து அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து விட்டார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், இவருக்கு என்ன பிடிச்சிருக்கிறது? சபையினுடைய ஒழுக்கம் தெரியாமல் எல்லோரையும் கடந்து அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்திலே வந்து உட்காருகிறாரே. தோல் கடந்து அதாவது முன்னோக்கி வருவது சபை ஒழுக்கமா என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். எங்களுடைய சில மஸ்ஜிதுகளில் இங்கு காணவில்லை. குதுபாவுக்காக சென்றால் லேட்டாகி வருவார்கள். ஆனால் முன்சஃபுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று எல்லோருடைய தோளையும் கடந்து வந்து முன்சஃபிலே உட்காருவார்கள். முன்சஃபினுடைய பரக்கத்து அல்ல, 4 பேருடைய பதுஆ தான் கிடைக்கும். சகோதரிகளே, தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்து உட்கார்ந்தவர், யா ரசூலல்லாஹ், நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும், உடனே நீங்கள் பதில் தர வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கள் யோசித்தார்கள். வந்ததே லேட்டாகி அதற்குள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு கேள்வியா கேட்டார்கள். அந்த சஹாபி, இன்னி அஸூமு இல்ல ஷஹர், நான் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் ஃபர்லான நோன்பை மாத்திரம்தான் பிடிக்கிறேன். சுன்னத்தான நோன்பு எதையுமே நான் பிடிப்பது கிடையாது. வலா உஸல்லி இல்லல் ஹம்ஸ், நான் அதாவது 5 நேர ஃபர்லான தொழுகையை மாத்திரம்தான் தொழுகிறேன். சுன்னத்தான தொழுகை எதையுமே நான் தொழுவது கிடையாது. ஹஜ்ஜோ ஜகாத்தோ உம்ராவோ செய்வதற்கு நான் ஏழையாக இருக்கிறேன், வசதி கிடையாது. எனவே கடமையை மாத்திரம் செய்கிறேன். யா ரசூலல்லாஹ், கேள்வி என்ன தெரியுமா? ஐன அன இதா மித்து, நான் மரணித்தால் எங்கு இருப்பேன்? சுவர்க்கத்திலா நரகத்திலா என்ற கேள்வி கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி, எங்களுக்கும் இதே கேள்வி இருக்கிறது. எங்களுடைய மனதிலே ஊசலாடுகிறது. ஃபர்தை மாத்திரம் செய்கிறோம், கடமையை மாத்திரம் நிறைவேற்றுகிறோம், நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகளை நாம் செய்வது கிடையாது. எல்லோரும் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த கொஞ்ச அமலோடு நீங்கள் மரணித்தால் என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்ன, சில விடயங்களை மாத்திரம் தான் செய்கிறார், என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பாய் என்று அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களே. இந்த நேரத்தில் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த கொஞ்ச அமலோடு, ஃபர்லான இந்த இபாதத் கடமைகளோடு நீங்கள் 6 விடயங்களை செய்ய வேண்டும். 6 அல்ல யா ரசூலல்லாஹ், 60 செய்வேன். ஆனால் நீங்கள் சொன்னதை வாபஸ் பெற்று விடாதீர்கள், உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். இது அந்த சஹாபிக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தான். சகோதரிகளே, இந்த ஜும்ஆவில் இந்த 6 விடயங்களையாவது சரி நாங்கள் படித்து இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோம். சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் மாத்திரமல்ல, அவர்கள் சொன்ன வார்த்தையும் நாம் சுவர்க்கத்துக்கு இட்டு செல்வதற்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள், இஹ்ஃபல் லிஸானக அனிஸ்னைன், உங்களுடைய நாவை 2 விடயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
இஹ்ஃபல் கல்பக அன் இஸ்னைன், உங்களுடைய கல்வை, உள்ளத்தை இரண்டு விடயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஹ்ஃபல் ஐனைக அன் இஸ்னைன், உங்களுடைய இரண்டு கண்களையும் இரண்டு விடயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதுகாத்துக் கொண்டால் என்னோடு சுவனத்தில் இருக்கலாம். நாவால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்களில் முதலாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய் பேசிவிடாதே. உலகத்தில் பொய் பேசினால் 5 லட்சம் கிடைக்கும். பேசாமல் தவிர்ந்தால் சுவர்க்கத்திலே ரசூலுல்லாஹோடு இருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய் பேசுவதை விட வேண்டும். இரண்டாவது, நாவால் செய்யக்கூடிய, தவிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்களில் இரண்டாவது புறம் பேசுவது. மற்றவருடைய குறையை, அதாவது பேசி பேசி திரிவது, புறம் பேசுவது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், உங்களை பற்றி இன்ன மனிதர் புறம் பேசுகிறார். ஓடோடி வீட்டுக்குள்ளே சென்று அல்வா தட்டை எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதை அந்த நபரிடத்திலே கொடுங்கள். ஆச்சரியமாக்க அந்த நபர் பார்த்தார், உங்களுடைய குறையை தேடுகின்ற ஒருவருக்கு அல்வா சட்டை கொடுக்க சொல்லுகிறீர்களே. சொன்னார்கள், அவனுடைய நன்மையை என்னுடைய பட்டியலுக்கு பார்சல் பண்ணி கொண்டிருக்கிறான். இதைவிட சிறந்த ஒன்று அவனுக்கு கொடுப்பதற்கு இல்லை, இதை கொடுங்கள் என்றார்கள். எனவே புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய இரண்டு விடயங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. முதலாவது பொறாமை, இரண்டாவது பெருமை. முதலாவது பொறாமை, இரண்டாவது பெருமை. அதே போன்று கண்ணினால், இரண்டு கண்களினாலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்களில் முதலாவது, ஒரு மனிதனை பார்த்து கணக்கு போடுவது. மனிதனை பார்த்து தரை குறைவாக நினைப்பது. தொழுகை இல்லாதவன் நரகவாதி என்று நினைப்பது. ஒரு மனிதன், அதாவது பார்த்து இவன் கெட்டவன் என்று எண்ணம் கொள்வது. தரை குறைவாக எண்ணம் கொள்வது, நினைப்பது, பேசுவது, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கண்ணால் பார்க்கக்கூடிய ஹராமான விடயங்கள், அது விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இது ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்புத்தான். என்றாலும் இந்த 6 விடயங்களையும் கட்டாயம் நாவால் செய்யக்கூடிய, அதாவது நாவினால் தவிர்த்து கொள்ளக்கூடிய இரண்டு, அதாவது பொய் பேசுவது, அதே போன்று புறம் பேசுவது ஒரு நாளும் செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். அது போன்று உள்ளத்தால் தவிர்த்து கொள்ளக்கூடிய இரண்டு விடயங்கள் பொறாமை, அதே போன்று பெருமை, அதே போன்று இரண்டு கண்களாலும், இரண்டு கண்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய, பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்கள். முதலாவது, ஒரு மனிதனை பார்த்து தரை குறைவாக இடை போடுவது. இரண்டாவது, ஹராமான விடயங்களை பார்ப்பது. இப்படியாப்பட்ட 6 விடயங்களையும் தவிர்த்து எம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமலாக்கி நாம் செய்கின்ற நல்ல அமல்களை நாளுக்கு நாள் அதிகரித்து செய்து வந்தோமேயானால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மேலான சுவர்க்கத்தில் எமக்கும் இருக்கலாம் சகோதரர்களே. எனவே அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முழு வாழ்க்கையும் ஒரு அழகிய முன்மாதிரி சகோதரர்களே. எனவே படிப்போம், இதை எம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். அப்பொழுது தான்
உலகத்திலும் சிறந்தவர்களாக, அஹ்லாக் உள்ளவர்களாக, நல்ல முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்து மரணித்து நாளை கியாமத்துடைய நாளையிலும் மேலான சுவர்க்கம் கிடைக்க, அந்த சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க, அந்த உயர்ந்த அந்தஸ்திலும் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த சுவர்க்கத்தை அனுபவித்து வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கிடைக்க ஏகவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நல்ல அஹ்லாக்குகளை எங்களுக்கு தருவாயாக. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்களோ, எதை செய்ய, அதாவது செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ, அதை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. உயிரோடு இருந்தால் நோய்களை குணப்படுத்தி நல்ல முறையிலே வாழ வைப்பாயாக. மரணித்திருந்தால் மண்ணறையை புன்னரையாக மாற்றுவாயாக. சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்துடைய இல்மை காட்டி தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், மனைவி மக்கள், சந்ததிகள், சகோதரர்கள் அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.